இதேவேளை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மறுப்பு தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழுவும் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கில் தானும் தனது அமைச்சரவை சகாவான சந்திரிமா பட்டாச்சாரியாவும் சட்டத்தரணிகளாக பணியாற்றி வழக்கை முன்னின்று நடத்த உள்ளதாகவும் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இதனிடையே மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியீட்டி விரைவில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அந்த கட்சியின் மாநில தலைவர் சுவேந்து அதிகாரியின் பிரத்யேக உதவியாளர் சந்திரநாத் ரத் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியீட்டி விரைவில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அந்த கட்சியின் மாநில தலைவர் சுவேந்து அதிகாரியின் பிரத்யேக உதவியாளர் சந்திரநாத் ரத் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அண்மையில் நிறைவடைந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள 433 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.